இப்போ டைகரை பார்க்க ஓடி வந்தா இது கொம்பு பத்தியாடா செம்ம ஷார்ப்பாக இருக்கும். ஹாய் சொல்லுது நம்ம சேனலுக்கு. ஹலோ, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஒரு ஃபன் ட்ரிப் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் என் ஹஸ்பண்டு 2 கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம வந்து வண்டலூர் ஜூ தான் போயிட்டுருக்கோம். சாட்டர்டே பசங்க வந்து கேட்டிருந்தாங்க வீக் டேஸ் வந்தோடனே எங்கேயோ வெளியே கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சாட்டர்டே நம்மளால் போக முடியல. நம்ம இப்போ வந்து சண்டே அன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஸோ சண்டே மேபி நிறைய கூட்டம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம போகிறதுக்கு இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடும் வண்டலூர் ஜூ. அங்கே உள்ளே போய் என்ன மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ கிட்ஸுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. பட் ட்ராவலிங்கிறனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே படுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க காரில். பாருங்க சின்னது வந்துடுச்சு. ஜாலியாக இருக்கியா? என்ன அனிமல்ஸ்லாம் பார்க்க போகிற இன்னைக்கு? என்ன அனிமல்ஸ் உனக்கு இன்னைக்கு பார்க்கணும்? இன்னைக்கு உனக்கு சொல்லு, என்ன அனிமல்ஸு? லயன் பார்க்கணுமா? லயன் பார்த்து என்ன பண்ணுற? போகிற வழியே ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. அப்பா பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எப்பவுமே வண்டியில் போகும்போது ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு போங்க. ஒரு அம்மாவாக என்னால் இந்த வீடியோ பார்க்க முடியல. ஸோ வீட்டில் இருக்காமங்க வெயிட் பண்ணுவாங்க, அதை ஞாபகம் வச்சுட்டு வண்டியில் போங்க. நம்ம வந்து வண்டலூர் ஜூக்கு வந்தாச்சுங்க. ஸோ இதில் தான் டிக்கெட் எடுக்கணும். அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸும், கிட்ஸுக்கு வந்து 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. நம்ம உள்ளே வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி சப்போஸ் எடுத்துகிட்டு போனாலும் பிடிச்சிட்டு வந்து டஸ்ட்பினில் தான் தூக்கி போடணும், அங்கங்கே போடக்கூடாது. மற்றபடி ஸ்டீல் பாட்டில் இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை வந்து பேப்பரில் பிரித்து கொட்டி கொடுத்துட்றாங்க. மற்றபடி உள்ளே எந்த ஒரு பிளாஸ்டிக்குமே அலௌட் இல்லைங்க. பேட்ரி கார் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறது அடல்ட்ஸ்க்கு வந்து 150, கிட்ஸுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்குது. பேட்ரி காரு நம்ம எங்கே ஏறுறோமோ அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா கையில் வந்து 4 டேக் மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம கையில் கட்டிட்டு போகணும். அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனால் போர்டிங் பாயிண்ட் மாதிரி எங்கே ஏறுறோமோ அது அந்த கையில் பேட்ஜ் தான் நம்ம ஏற முடியும் இறங்க முடியும். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மொத்தம் 3 ஸ்பாட் இருக்குது நமக்கு இறங்குற ஸ்பாட்டு. அந்த 3 ஸ்பாட்டில் நமக்கு இறக்கி விட்டு நம்ம சுற்றி பார்த்து ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதான் பேட்ரி காரோட நம்ம சுற்றி பார்க்கறதுக்கான ஜூக்கான ப்ரொசீஜர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி காரில் நம்ம இறக்கி விட்டுட்டாங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்த வண்டி வரும்போது நம்ம வந்து அதில் ஏறிக்க வேண்டியதான். இப்போ நம்ம பேர்ட்ஸ் பார்த்தோம் வாங்க. இங்கே இப்போ ஜெஃபினா பீகாக் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? பார்த்தியா சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீக்காக்கு. ஸோ பியூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுவுமே நிறைய இருக்குது அங்கே பாருங்கள் உள்ள. ஸோ இங்கே பாருங்கள் மயில் வந்து தோகை விரிச்சு அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. நான் நிறைய தடவை ஜூக்கு வந்திருக்கோம். பட் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா நம்ம மயில் தோகை விரிச்சு டான்ஸ் ஆடுறத பார்க்குறோம். டான்ஸ் ஆடல, சும்மா அப்படியே ஜஸ்ட் நடந்துட்டுருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அதோட டான்ஸ் ஆடுது இப்போ தான். கருப்பு கழுத்து மயில், பிளாக் ஷோல்டர் பீக்காக் வந்திருக்கும். இதோட கழுத்து மட்டும் கருப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் போல இருக்குது. சைலண்ட்டாக உட்காந்துருக்குது. ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆனால் மயில் தொகையை பறித்து புக்கில் வச்சா நல்லா படிப்போம்னு சொல்லுவாங்க, தெரியுமா உனக்கு? சின்ன வயசுல நாங்கள் அப்படி தான் விளையாடுவோம். நிஜமாடா? மயில் தொகை புக்கில் வச்சா நல்லா புக்கில் வச்சுட்டு இல்லை புக்கில் வச்சுட்டா நல்லா படி போடுவோம். அப்போ இன்னொன்று வந்து புக்கில் வச்சு கொஞ்சம் அரிசி போட்டு மூடி வச்சோம் குட்டி போடுவோம் அப்படிலாம் சொல்லி சின்ன வயசில் நாங்களாம் மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். நான் சும்மா இப்போல்லாம் நீங்களாம் யாரும் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. 2 வச்சுருக்காங்க, கருப்பு மற்றும் வெள்ளை மயில் அண்ட் பீச் பீஃபால் 2 இருக்குது. சாம்பல் நிற மயில். பேரட், ப்ளூ அண்ட் கோல்டன் மேக்கவ். சூப்பராக இருக்குப்பா, இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க பாரு ஜெஃபினா. இப்போ மான் பாரு எப்படி இருக்கு. இது கொம்பு பத்தியாடா செம்ம ஷார்ப்பாக இருக்கும். தொட முடியாது, அது தொட்ட என்ன முட்டிடும். ஸோ அங்கே கொஞ்சம் ஒரு 3 மான் கிட்ட இருக்குது. இங்கே ஒரு மான் தனியாக உட்காந்துருக்கு. இப்படி பார்த்து உட்காந்து நம்ம எல்லோரும் பார்க்கலாம். அது அப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூவில் வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாது, அது வந்து குற்றமாகும்னு சொல்லி என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம எதுவும் ஃபீட் பண்ணாமல் ஜஸ்ட் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு. பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, புதுசாக ரெனோவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. புது பில்டிங்லாம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்கும் பாத்ரூம் போகிறதுக்கே. இப்போ நல்லா புது பில்டிங்லாம் ரெனோவேட் பண்ணி புதுசாக கட்டியிருக்காங்க. ஜென்ஸ் லேடிஸ் 2 பேருக்குமே இருக்குது இங்கே.
நம்ம வந்து பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோங்க. நான் இப்போ இங்கே தான் வெயிட்டிங் ஏரியா பேட்டரி காரு, அடுத்த பேட்டரி கார் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்ததுனால நாங்கள் டக்குன்னு ஏரி இதில் உட்காந்தாச்சு. பேட்டரி காரோட டிக்கெட் டீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 150, கிட்ஸுக்கு வந்து 50 ருபீஸும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேட்டரி கார் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதில் ஏறி உட்காந்துட்டு அந்த ஸ்பாட்டில் நம்ம இறக்கி விட்டு அந்த பேட்டரி கார் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டோம்னா வெயிட் பண்ணலாம். அடுத்த பேட்டரி கார் வந்து நம்ம அந்த பேட்டரி காரில் ஏறிக்கலாம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி பேண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கூட நினச்சேன் எதுக்கு இந்த பேண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டிக்கெட் தான் நம்ம காமிச்சிடுறோமே, ஏன்னா இந்த பேண்டு கட்டியிருந்தது நம்ம அடுத்து வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த கரெக்டான ஸ்பாட்டில் நிற்கும் போது இந்த பேண்டு கையில் தான் நம்ம ஏற்றுவாங்க, இல்லை நம்மளை ஏற்ற மாட்டாங்க. அதுதான் நமக்கு அதுக்கு அந்த பேண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். லாஸ்ட் டைம் ஜூ வந்தப்போ என்னோட 2 பசங்களும் கொஞ்சம் குட்டி பசங்களாக இருந்தாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கார் சூஸ் பண்ணி போயிடலாம் அப்படி சொல்லி வந்தோம். பட் நாங்கள் வரும்போது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். 3 o'clock போல் ஆயிடுச்சு. என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 o'clock பேட்டரி கார் க்ளோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து சைக்கிள் சூஸ் பண்ணி போயிருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கார் 4 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரி காரோட ஃப்ரீக்வன்சியுமே ரொம்ப கண்டினியூஸாக இருக்குங்க. ஸோ நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா பேட்டரி கார் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேட்டரி காரோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு இப்போ செகண்ட் பார்ட்டில் பாருங்க எவ்வளோ பெரிய பைசனு. ஸோ சின்னதெல்லாம் கூட இருக்குது, இதுதான் இருக்கிறதுல எங்கள் பெருசாக வேறு எவ்வளோ பெரிய தொட்டியில் சாப்பிடுது. அதாவது சாப்பாடு தொட்டி, சாப்பாடு போட்டுருவாங்க. அதுக்கு போய் எவ்வளோ பெரிய பிளேட்டு சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் தண்ணி வச்சுருக்காங்க பாரு, க்ரீன் கலர் தெரியுதா, அங்கே போய் தண்ணி குடிச்சுட்டு. போர்டிங் பாயிண்ட் 2 இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லயனு, டைகரு, சாம்பார் டியர், நில்கை, இந்தியன் காரு, ஹாட்டர். இப்போ தான் நம்ம வந்து செகண்ட் ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டாக வந்து பைசன் பார்த்தோம். அதுக்கு அப்படியே உள்ளே போய் என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்பாட்டில் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கோம். வண்டலூர் ஜூ இங்கே பின்னாடி போட்டிருக்கு அழகா. ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இங்கே மூவ் ஆகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன அனிமல்ஸ் பார்க்க போகிறோன்னு தெரியல, அப்படி பார்த்துட்டே போகலாம் வாங்க நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாம்பார் டேர் இருக்குது மக்களே. ஸோ நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாம் அவங்களுக்கு லஞ்ச் டைம் போல சாப்பிட்டுட்டு இருக்குதாங்க எல்லோரும் பிஸியாக. ஸோ திரும்ப வெளியே வருது டைகர். அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்குது. இப்போ தான் இங்கேருந்து வந்தது, இப்போ மறுபடியும் அங்கே போச்சு, மறுபடியும் வருது. கிட்ட வருது. ஸோ அப்படியே கீழே பாரு எவ்வளோ பெரிய பள்ளம் விழுந்ததுன்னா வெளியே வராமல் இருக்கிறதுக்காண்டி கீழே எவ்வளோ பெரிய பள்ளம் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து வந்தாலும் கீழே தான் அந்த பள்ளத்துக்குள்ளே தான் விழும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரிலாம் இப்போ தான் பார்க்குறோம். இந்த மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள் கார்டனிங் அழகாக பண்ணியிருக்காங்க. நிறைய பூலாம் வச்சுருக்காங்க பாருங்க. அங்கங்கே தண்ணி வாட்டர் ஸ்ப்ரேலாம் போட்டு அழகாக இருக்குது. இதுக்குள்ள நம்ம இதுமாதிரி பார்த்தது இல்லை சகை. நல்லா இருக்குது, சூப்பராக நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போது வா புல்வெளியில் நடக்காதீர்கள் போட்டிருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நடந்து போகலாம். இந்த புல் தரையில் நடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. இப்போ வாங்க அப்படியே போகலாம். இந்த ஜூவோட மொத்த அளவே வந்து பார்த்திங்கன்னா 1400 ஏக்கருங்க, 1400 ஏக்கர் இந்த ஜூவோட பிளேஸு. ரொம்ப பெரிய ஒரு ஜூ. அதனால தான் இது பார்த்திங்கன்னா சவுத் ஏஷியாஸ் ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட்டு ஜூன்னு சொல்கிறாங்க இதை. சரி, இது கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரேலாம் அங்கங்கே பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி செடிக்கு. தண்ணி மேலே பட போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கூட அனிமல்ஸ் எதனா அடாப்ட் பண்ணணும். இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு லைன் அடாப்ட் பண்ணி இங்கே ஜூவில் வந்து வளர்ந்துட்டுருக்குது. அது மாதிரி நம்மளும் ஏதோ ஒரு அனிமல்ஸ் வாங்கி நம்ம இங்கே வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம். ஸோ இங்கே நீர் நாய் பாருங்கள் மேலே படுத்துருக்கு பாருங்கள். இவ்வளோ தண்ணி இருக்குது, பட் அது மேலே ஏறி படுத்துட்ருக்காங்க. ரொம்ப தலை அசிக்குது பாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லன்ச் டைமு. ஸோ இங்கே சாப்பாடு இங்கே வாங்கியிருந்தோம். பிரிஞ்சி சாதம், தயிர் சாதம். இங்கே வந்து எனக்கு வந்து சாம்பார் ரைஸ். நம்ம வீட்டிலே சமையல் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரோம்னு நினச்சோம், பட் டைம் இல்லை. எப்படி இருக்குது, எப்படி சாப்பாடு நல்லா இல்லையா? சுமாராக இருக்குதுங்க சாப்பாடு, ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ சும்மா பசிக்கு சும்மா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான்.
ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இல்லை, ஓரளவுக்கு சாப்பிட்ருக்கோம் பசிக்கு. இங்கே ஆப்போசிட்லேயே பாருங்கள் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கே தான் நம்ம வாங்கி சாப்பிட்ணும். இங்கே நம்ம வாங்கிக்கிட்டு இங்கே நல்ல ஸ்பேஸ்லாம் இருக்குது, நல்லா காற்றடிக்குது இன்றைக்கி. அங்கே அப்படியே கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு அந்த குப்பையை வந்து டஸ்ட்பினில் போட்டு போயிடணும். அவங்க இந்த வாட்டர் பாட்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 rupees எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு அவங்க கிட்ட கொடுத்தா பேலன்ஸ் 10 rupees கொடுத்துருவாங்க. ஏன்னா வாட்டர் பாட்டில் வந்து அங்கங்கே யூஸ் பண்ணுற பாட்டில் எங்கேயும் போடக்கூடாது, பிளாஸ்டிக் பாட்டில். அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த பிளாஸ்டிக் எதுவுமே எங்கேயும் போடாதபடிக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்பாட் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே லஞ்ச்லாம் வாங்கி சாப்பிட்டு இப்போ நம்ம அடுத்து போயிட்டுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்பாட்டில் இறக்கி விடுவாங்க. அங்கே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்பாட்டு பேட்டரி காரில் நம்ம போய் பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிசப்பாயின்ட் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லயன் சஃபாரி கிடையாதுங்க. அதுவும் சண்டே அன்னைக்கு. எப்போ ஜூ வந்தாலுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் லயன் சஃபாரி இல்லைன்னு சொல்லிட்டு லயன் தான் நாங்கள் சரியாக பார்க்க முடியல. கிட்ஸுமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. தேர்ட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது இந்த கரடி தாங்க. எங்களால் சரியாக பார்க்க முடியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இறக்கி விட முடியாது, வண்டி இங்கே நிற்கக்கூடாது, அதனால் நீங்கள் டக்குன்னு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் நாங்கள் வந்து கீழே வர இறங்கி இருக்குது. எங்களால் சரியாக வீடியோவும் எடுக்க முடியல. அதுக்குள்ளே அங்கே வந்து ஹார்ன் அடிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாடி கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்கன்னா கொஞ்சம் தான் அப்படி மட்டும் தான் எடுத்து கிளம்பிட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வங்கப்புலி தான் பார்க்க வந்திருந்தோம். ஸோ அனிமல்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக எதுவுமே ஃப்ரண்ட்டில் வரலங்க. நமக்கு அங்கே எல்லாமே ஒன்றும் உள்ள கூண்டுக்குள்ளே இருந்தது, ஒன்றும் எல்லாம் லாஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப விசிபிளாக இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கவர் பண்ணியிருக்கோம். ஜெஃப்ரி வருது அங்கே பாரு. தண்ணியில் வெயில் தாங்க முடியல, தண்ணியில் போய் இறங்க போகுது. ஸோ இங்கே பாருங்க பேர்ட்ஸ் பாருங்க எவ்வளோ கிட்டையே இருக்கு. சூப்பராக இருக்குங்க பாரு. இந்த கிளாஸ்ல கிளியரா தெரியுதுல்ல சார். நம்ம இந்த இதுல திருவாண்டூர் பார்க்கும்போது கூட அவ்வளோ சரியா தெரியலையே. அப்புறம் அது நல்லா அழகா தெரியுது இப்போ. இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே ஜூவில் நிறைய பிளேஸில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிலில் நடந்து டயர்ட் ஆகிட்டிங்கன்னா இதில் கொண்டா நின்று ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேமி முதலன்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க வந்திருக்கோம். அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே வந்து முதல்ல ஸ்னேக்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். நிறைய இடத்துல முதல்ல காணும், இங்கே மட்டும்தான் ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாம்பு பண்ணக்குள்ள தாங்க வந்திருக்கோம். இங்கே நிறைய பாம்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலைப்பாம்பு. ஒரு சிலதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியே தெரியல. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ பாம்பு பார்க்குறதுக்கு பயமாக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. பாம்பெல்லாம் ஒவ்வொரு பாம்பும் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் அதோட பேர் சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து இந்தியன் ராக் பைத்தான், இந்திய மலைப்பாம்பு, பால் பைத்தானு, பந்து மலைப்பாம்பு. இதோட வாழ்விடம் பார்த்திங்கன்னா மத்திய மேற்கு ஆப்பிரிக்கா. நச்சுத்தன்மை இல்லை. சிறப்பம்சம் வந்து முட்டையிடும், உடலால் சூடேற்றி காக்கும், அச்சுறுத்தும் போது பந்தாக சுட்டிக் கொள்கிறது. அதுதான் இது பந்து மலைப்பாம்பு. இது பாருங்க பச்சோந்தி. நிறைய இருக்கு இங்க. அது சாப்பிட போது பாருங்க, அங்க பாரு இலை சாப்பிடுது பாரு. ஏதோ ஒன்று சாப்பிடுது பாரு. கட்ட உடல் மலைப்பாம்பு. இதோட சயின்ஸ் நேம் வந்து மலாய் பைத்தான் ரெட்டிகுலஸ். தென்கிழக்கு ஆசியா மற்றும் நிக்கோபார் தீவுகள் அங்கே இருக்கும். நச்சுத்தன்மை கிடையாது. உலகிலேயே மிக நீளமான பாம்பு, பெரிய விலங்குகளையும் பிடிக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி தான். இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை ஊனான். பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. எப்படி வருது? 2 3 இருக்குதுங்க. அழகா வந்து கேமராக்கு போஸ் கொடுக்குது. ஹாய் சொல்லுது நம்ம சேனலுக்கு. இந்தியன் மலைப்பாம்பு பாருங்க உள்ள லாஸ்ட்ல உட்காந்துருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா கங்கை நீர் முதலை. இந்த முதலையோட வாய் பாருங்க கூரா இருக்கும். 2 இருக்குது. அங்கே ஒன்று உள்ளே இருந்தது, ஜஸ்ட் இப்போ தான் உள்ளே போச்சு. ஒன்று மட்டும் அப்படி மேலே இருக்குது. இது மூவ் ஆகுது பாருங்க. லைட்டாக மூவ் ஆகுது. ஸோ அங்கே பாருங்க யானை ஒன்று இருக்குது. வேற அதோ ஒன்று 2 இருக்கு. குளிக்குது பாருங்க அங்கே. அங்கே குளிக்குது. 2 யானை இருக்குது. குளிக்கிறத பார்க்கலாமா? சரி, இங்கே நீர் யானை இருக்குது. இங்கே நீர் யானை. ஸோ அங்கே பாருங்க ஒரு யானை ஜாலியாக குளிச்சுட்டு இருக்குது. ஆமாம். சரி, நீர் யானை எவ்வளோ பெருசு இங்கே இருக்குது. எப்பா
வாவ், ஜாலியாக என்ஜாய் பண்ணுது யானை. வா இங்கே பா ஜெஃபினா, யானை பா ஷவர் பாத் இருக்குது. ஷவர் பாத் ஜாலியாக விளையாடுது. குட்டி யானையோ இது? கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது சின்னதாக இருக்குது, அங்கே பின்னாடி இவ்வளோ தான் பெருசாக இருக்குது. பேட்டரி காரை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லா அனிமல்ஸும் வேகமாக பார்த்துட்டு ரொம்ப டயர்டாகாமல் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் டைம் கொடுத்து இறக்கி விட்டுறாங்க, நமக்கு சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் பொறுமையாக. 3வது ஸ்பாட் நம்ம ஏறும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கரடியெல்லாம் பார்க்குறதுக்கு சுத்தமாக டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு வந்து உடனே வந்து ஏறிடுங்க வண்டியில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம வந்து சுத்தமாக பார்க்கவே இல்லை கரடி சரியா. அண்டு வந்து பேலன்ஸ் இருக்குது, அந்த முதல்ல பண்ண பாம்பு பண்ண மட்டும் கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டு, ஜிராஃபி அண்ட் இப்போபட்டமஸு, ஆஸ்ட்ரிச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியாக பார்க்கவே முடியல பக்கத்தில் நின்று. ஏன்னா வேகமாக வண்டியில் போகும்போதே காமிக்கிறாங்களே தவிர்த்து அதை நின்று காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஸ்பாட் இல்லையா நின்ற தெரில. பட் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அது வேஸ்ட் தாங்க. பேட்டரி காரில் பொறுமையாக நம்ம நின்று எல்லா அனிமல்ஸையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், கிட்ஸுக்கெலாம் சொல்லி கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து வாக்கிங் அப்படி இல்லைன்னா சைக்கிளிங் தாங்க பெஸ்ட்டு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்க நடக்க மாட்டாங்கன்னு பேட்டரி கார் சூஸ் பண்ணோம். பட் இந்த மாதிரியான முக்கியமான அனிமல்ஸ்லாம் நம்ம எதுவுமே கிட்ட நின்று பார்க்க முடியலன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் பொறுமையாக போனாலும் நம்ம கொஞ்சம் பசங்களுக்கு காட்டலாம். எங்களால் வந்து சரியாகவே பேலன்ஸ் உள்ள இந்த அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியல. இது என்னோட ஒப்பீனியனு. கொஞ்சம் லாஸ்ட்டாக வரும்போது இப்படி தான் எல்லா டைமும் வருவாங்களான்றது எனக்கு நீங்கள் யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து சிறுவர் பூங்கா. உள்ளே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு இங்கே உள்ளே வந்து கிட்ஸிங்கிட்ட விட்டோம்னா நாங்கள் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடி முடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியே போனால் எக்ஸிட் ஆகிடுவோம். ஸோ ஒரு வழியை நம்ம வந்து வண்டலூர் ஜூ வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஜூவை சுற்றி பார்க்குறது பார்த்திங்கன்னா 3 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி காரு, 2 வந்து சைக்கிள், 3வது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங்கு. ஸோ பேட்ரி காருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 ஸ்பாட்டில் இறக்கி விட்றாங்க. ஒவ்வொரு ஸ்பாட்லையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு டைமிங் கொடுப்பாங்க. சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு வந்து மறுபடியும் அடுத்த வேறு பேட்ரி காரில் ஏறிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பேட்ரி கார் இது மாதிரி ஷாப்பிங் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம சுற்றி பார்த்து கரெக்டாக வந்தீங்கன்னா அடுத்த பேட்ரி கார் நம்ம ஏறிக்கலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ நல்லா உள்ளே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் நீட்டாக பண்ணியிருக்காங்க, புது பில்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிறதுக்கு அந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லாம் அங்கங்கே நிறைய போட்டிருக்குறாங்க. அதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நம்ம நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரோடெலாம் கூட பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. பேட்டரி கார் பார்த்திங்கன்னா 4 மணி வரைக்கும் இருக்குது. நமக்கு நிறைய கண்டினியூஸாக ஃப்ரீக்வன்சி இருந்துகிட்டே இருக்குது பேட்டரி கார். நாங்களாம் லாஸ்ட் டைம் வந்தப்போ 3 நேரம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ பேட்டரி கார் அதே ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதனால் பிரச்சனை 4 மணி வரைக்கும் நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். வேறு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கே அனிமல்ஸ் காமிச்சிருக்கோம். ஒரு சில அனிமல்ஸ்லாம் வெளியே வரல, உள்ளே இருந்தது. ஸோ அதெல்லாம் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கும். மற்றபடி எல்லா அனிமல்ஸும் நாங்கள் ஓவராலாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறோம். பாய்.